ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட டிஜே அண்ட் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்குது டிஜே ஸ்டுடியோஸில். வெல்கம் பேக் ஆன் அ பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், தட் இஸ் i20யோட ரிவ்யூ. ஒரு ஓனரா ஒரு நார்மலான ரிவ்யூ. என்னோட விஷயத்துல வண்டி எப்படி இருக்கு, ரைட்டு திரும்பினா ரைட்டு திரும்புதா, லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் திரும்புதா, இந்த மாதிரி பேசிக் ரிவ்யூ தான். ஸோ காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் பண்றதா இல்லை. ஸோ இந்த i20 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வெஹிக்கிள் இப்போதைக்கு இதுதான். அதில் மாற்றமே கிடையாது. அண்ட் நான் இதுக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா டூத்லெஸ். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஸோ டூத்லெஸ்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் ஹோப் யூ கைஸ் வில் என்ஜாய் திஸ் வீடியோ. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா i20 ஆஸ்டா ஆப்ஷனல் 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின். ஸோ டீசல் வந்து பார்த்தீங்கன்னா i20ல கிடையாது, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் பெட்ரோல் சிட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வெஹிக்கிள்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது போலோ. பட் இப்போ இருக்கிற இந்த i20 நான் சிட்டிக்குள்ளேயே ஓட்டி பார்த்துட்டேன், ஹைவேல பெங்களூருக்கும் ஓட்டி பார்த்துட்டேன். அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு வரியும் கிடையாது. ஏன்னா என்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கேப்பிங் வைஸ் வண்டியோட சைஸ் வந்து சிட்டிக்குள்ளே அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்குது. ஸோ இது வந்து i20யோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக நான் வந்து பார்க்குறேன், தி மோஸ்ட் பெனிஃபிட். ஸோ வெளியில் என்னதான் i20 எப்படி பார்த்தாலும் ஒரு நார்மல் டேர்மில் இருந்தாலும் உள்ளே வந்து அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் ப்ளூ லிங்க் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால இன்னுமே எனக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த i20யை யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வண்டியில ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கலர் பேர் பாத்தீங்கன்னா டைட்டானியம் கிரே. நான் ஜென்ரலா பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா இங்க வந்துட்டு இந்த கலர் கிடைச்சது நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூத்லெஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன், அதுல வர நைட் ஃபியூரி டூத்லெஸ். ஸோ உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் வந்து இதையும் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட கலர். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இவங்களோட ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைவேக்குள்ளே போகும்போதும் ஆப்வியஸ்லி பெரிய பவர்ஃபுல்லாக இல்லை, பட் ஸ்டில் இட் இஸ் யூஸபிள். ஸோ நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லோ லைட்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை. பழைய i20ஸும் நான் முன்னாடி ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த வண்டியை ஓட்டி இதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹெட்லைட்ஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வைஸ் செம்ம பவர்ஃபுல்லான என்ஜின், 5 ஸ்பீட். ஆனால் வந்து மேனுவல். ஸ்டில் எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடான ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் நான் இதை வந்து கன்சிடர் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குற அந்த ப்ளூ லிங்க் ஃபீச்சர்ஸ். ஸோ ப்ளூ லிங்க் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக வந்து நிறைய இடத்துல வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி வண்டியை வந்து அடிக்கடி வந்து லாக் பண்ண மறந்துடுவேன். அது எனக்கு டக்குன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கூட வந்து வண்டி அன்லாக்ல இருக்கு, அங்கே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் சமீபத்தில் நான் ஒரு கார் இஷ்யூ வந்து போட்டிருந்தேன். ஸோ வண்டி அன்லாக்லேயே இருந்திருக்கு வேலட் பார்க்கிங்லன்ட்டு, அதையும் எனக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தது வந்துட்டு என்னோட ப்ளூ லிங்க் ஃபீச்சர் தான். ஸோ ப்ளூ லிங்க் ஃபீச்சர் அந்த ஒரு விஷயத்துக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. அண்ட் வண்டி எங்கே இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எல்லாமே ட்ராக் பண்ணுது. அந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ப்ளூ லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஸ்டாவோக்கு போகணும். அண்ட் ஆஸ்டாவோன்றது இதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் அலாய்ஸ், ஜென்ரலா வர அலாய்ஸை விட இந்த அலாய் வந்து ஒரு சூப்பரான ஒரு அலாயை நான் வந்து கன்சிடர் பண்றேன். இதுல நான் இன்னும் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது எதுனாலனா அந்த அலாயோட பியூட்டினால மட்டும்தான். மற்றபடி இந்த வண்டி வந்து பவர்ஃபுல்லான வண்டி. உள்ள வந்து மியூசிக் சிஸ்டம் பேடாஸா கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்த லைக் தேவாரா சாங்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஆக்சுவல் லியோ பேடாஸா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பீட்ல கேட்டு போகும்போது யூல் பி லைக் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு வந்து மியூசிக் சிஸ்டம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையே அவங்க வைக்கல. உள்ள வந்து இன்டீரியர்ஸ் எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கலான இன்டீரியர் தான். அது எப்படி இந்த பட்ஜெட்ல பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டாப் அண்ட் வெஹிக்கிள். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சன்ரூஃப் ஃபீச்சரும் வந்தது. அண்ட் சன்ரூஃப் வந்து சும்மா வரல, வாய்ஸ் கண்ட்ரோலோட வருது. ஸோ கிட்டத்தட்ட வெஹிக்கிள் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் தான். லைக் மியூசிக் சிஸ்டமா இருக்கட்டும், ஏசி விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு
சன்ரூஃபா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல்லே யூஸபிளா இருக்கு. எதுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்குன்னா, நான் வந்துட்டு மேப்ல போயிட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வாய்ஸ் கண்ட்ரோல்ல கொடுத்தா அது ஈஸியா ஆக்சஸ் ஆகுது. ஸோ டிரைவிங் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கு. அதே மாதிரி யாருக்காவது கால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இதை தாண்டி எனக்கு வந்து பவர், ஸோ பவர் வைஸ் வந்து எல்லா யங்ஸ்டரும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு பவர் தான் வந்து இந்த வண்டி வச்சுட்டு இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடாக இருந்தாலும் நான் ஆக்சுவலி 6 ஸ்பீடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா டிராவல் கிக்ஸோட வண்டி வந்து 6 ஸ்பீட் டீசல் என்ஜின். அதுலேயே எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து நாங்கள் விட்னஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பெட்ரோல் வண்டி, இது 6 ஸ்பீடாக இருக்கும்னு நினச்சி நான் வந்து ஆக்சுவலி எடுத்தேன். ஆனால் இது 5 ஸ்பீட். பட் 5 ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் பவரை இது ஈஸியாகவே டச் பண்ணுது. அண்ட் நான் எது என்ன எவ்வளோ ஸ்பீடு அதெல்லாம் சொல்லி வந்து உங்களை இது பண்ண விரும்பல. ஸோ இதில் வந்து எனக்கு நெகட்டிவ்னு கிடையாது. எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னா சஸ்பென்ஷன்றதை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ். நான் வந்து எந்த அளவுக்கு இன்னும் நான் ஆக்சுவலி அடிஷ்னலாக பாடி கிட்ஸ் போட்டு இன்னும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும், கம்மி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு சஸ்பென்ஷன் வந்து எஸ்கிராஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. அந்த விஷயத்த நான் வந்து நியாயப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பள்ளத்தில் ஏற்றி இறக்கும்போது ஒரு ஹேட்ச்பேக் வந்து இவ்வளோ லைட்டாக வலிக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் இந்த சஸ்பென்ஷனில் ஃபீல் பண்ண அந்த மேபி ரோட்ஸ் நல்லா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னால் வந்து சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ரொம்ப கடுப்பாகுது. பெங்களூர்லலாம் ஒரு இடத்துல நான் வந்து ரொம்ப சஃபர் பண்ணேன். இறங்கிலாம் பார்த்தேன் வண்டி எதனா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து அடி வாங்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அண்ட் இன்னொன்று நான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நான் டிரைவர் சீட்டில் இருக்கிறதுனால ஏசி வைஸ் செம்ம பவர்ஃபுல் ஏசி, அதில் குறையே கிடையாது. பட் ரேர் வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூலிங்கோ அந்த அளவுக்கு ஃபேன் ஸ்பீடோ ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் எனக்கு ஓவராலாக ஃப்ரண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏசி வந்து நல்லா இருக்குன்னு தான் தோணுது. பட் பின்னாடி உட்கார்ற என்னோட பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ பின்னாடி ஏசி ரேர் வென்ஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர் இல்லைன்னு நான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் கண்டிப்பாக வந்து எனக்கு நிறைய வாட்டி சொன்னது, ஏசி ரேர் வென்ட் இருக்குன்னாங்க. ஆனா ரேர்ல இருக்கிற வென்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a big X. நோ. மைலேஜ் வந்து நான் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், திருப்பி பேசுனதே போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் மைலேஜ் வைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம ஜாஸ்தியா தருது. எனக்கு வந்து சிட்டிக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் 18 to 19 வரைக்கும் எனக்கு வந்து டச் பண்ணிடுச்சு, விச் இஸ் ரியலி ரியலி குட். ஒரு பெட்ரோல் என்ஜினா அது இப்ப இருக்கிற சிட்டில வந்துட்டு எனக்கு 18 to 19 தருதுன்றது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி. பட் சட்டிலா ஆவரேஜா கான்ஸ்டன்டா எனக்கு தர ஒரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14 or 14.5 இந்த ரேஞ்சில் தான் தருது, விச் இஸ் ஆக்சுவலி டீசென்ட் ஃபார் மீ. அண்ட் சிட்டிக்கு வெளியில நாங்கள் பெங்களூர் போகும்போது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 21, 22லாம் தாண்டி போச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயமும் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் திஸ். ஸோ நான் இந்த பெங்களூர் ஸ்ட்ரெச் போனதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பற்றி பேசும்போது ஹைவேயோட விஷயங்களையும் பேசிடணும் அப்படின்றதுனால தான். அண்ட் அந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வண்டியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் பவர் வைஸ் ஓகே, ஆக்சலரேஷன் வைஸ், புல்லிங் பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு சூப்பர் டூப்பர் பீஸாக தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் சொன்ன அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான். பட் இஃப் யூ கெட்டிங் அ ஹேட்ச்பேக், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த அளவுக்கு பார்க்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லை கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி நான் பேசாமல் சஸ்பென்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கேனான்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான், இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ ரியலி லவ் மை வெஹிக்கிள் எண்ட் ஆஃப் த டே. ஸோ உங்ககிட்ட என்ன வண்டி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். as well as யாருன்னா i20 ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நான் எதனா சொல்லாமல் விட்டேன்னா அதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு i20 பற்றி டிஸ்கிரைப் பண்ண தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் இது என்கிட்ட ஒரு 2.5 months 3 months தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோனா மேக் வண்டர்ஸ். என்னோட நிறைய டிராவல்க்கு இது நான் வந்து பெங்களூர் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு, இது வந்து ஒரு டிராவலுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டியா, இல்லை ஃபியூவல் வந்து குடிச்சிருமா, இல்லை வந்து நம்ம எங்கள் அப்பா வந்து எஸ்கிராஸ் எடுத்துகிட்டு போக சொன்னார், டீசல் வெஹிக்கிள். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த வண்டி வந்து இட் வாஸ் ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி ஐ எம் டேக்கிங் திஸ் டு whatever place I live, like to India, in India. So அது வந்து definitely it's gonna happen. நிறைய travel videos வந்து இந்த i20 பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ கெட் ரெடி அண்ட் ஹோப்ஃபுல்லி ப்ரே ஃபார் தட். ஏன்னா ட்ராவல் வீடியோஸ் பண்ணணுன்னா எனக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுக்கணும். அண்ட் யாருன்னா ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் லீவ் கேட்குறேன்னு வச்சிடாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. எனக்கு வந்து ஓவராலாக ஐ லவ் மை வெஹிக்கிள் திருப்பி சொல்லுவேன், 100 வாட்டியும் சொல்லுவேன். உங்களோட லவபிள் வெஹிக்கிள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்ககிட்ட இல்லைனாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.